அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் நம் வாழ்நாளில் மீண்டுமாக ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி தந்து அவருடைய மேன்மையான சத்தியங்களை தியானிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். முதலாவது நம்முடைய தேவனுக்கு நம்ம ஆண்டவர் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணங்களை குறித்து நாம் தியானிச்சுட்டு வரோம். அதில் இந்த வாரம் நாம் இந்த பாடத்தினுடைய ஒரு நிறைவுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணத்தின் நிறைவுக்கு நம்ம வந்திருக்கோம். சரி, இதில் நாம் இன்றைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, கடந்த வாரத்தில் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் செசரியாவில் அவருக்கு நடந்த அந்த விசாரணைகளை குறித்து நம்ம தியானித்தோம். அதில் கொஞ்சம் விசேஷமாக பார்த்தோம்னா பாருங்கள், ஃபெலிக்ஸ் அவர் அங்கே ஒரு விசாரணை பண்ணுவார். அதற்கப்புறம் ஃபெலிக்ஸு அந்த துருசில்லா அவங்க வந்து பவுல்கிட்ட சத்தியம் கேட்பாங்க. அப்போது அதற்கப்புறம் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு 2 வருடம் அங்கே சிறைச்சாலையில் இருப்பார். அதற்கு பிறகு அங்கே ஃபெஸ்து வந்து அங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னா பாருங்கள், யூதர்களுக்கு ஃபேவராக சில விஷயங்கள் அங்கே ஃபெஸ்து பண்ணுவார். இதெல்லாம் கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். அப்போது எப்படியாவது இவரை ஜெருசலேமுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஃபெஸ்து யூதர்களோடு சேர்ந்துட்டு சில திட்டங்கள் அங்கே தீட்டும்போது அப்போ தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நான் வந்து ராயருக்கு அபயமிடுகிறேன், சீசருக்கு அப்பீல் பண்ணிடுவார், நான் ரோமுக்கு அப்பீல் பண்ணுறேன்னு சொல்லி இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அப்பீல் பண்ண உடனே அதுக்கப்புறம் அகிரிப்பா ராஜா இவங்கெல்லாம் வந்து விசாரணை பண்ணுவாங்க. சரி, இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள், இதனுடைய அடுத்த ஒரு விஷயம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போது செசரியாவிலிருந்து கிளம்பி ரோமுக்கு கைதியாக பிரயாணம் போகிறார். பாருங்கள், ஆல்ரெடி நம்ம 3 சுவிசேஷ பிரயாணங்கள் பார்த்தோம். இப்போ ரோமுக்கு பிரயாணம் போகிறார். இந்த பிரயாணம் பார்த்தோம்னா அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஒரு கைதியாக ரோமுக்கு போகிறார். இந்த ஒரு பயணத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பயணமாக இருக்குது. பயங்கரமான புயல்கள் மத்தியில் மாட்டி படாத பாடுபட்டு தான் அவங்க போகக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே காணப்படுது. சரி, இப்போ இந்த ஒரு பிரயாணம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, எப்படியெல்லாம் போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், செசரியாவிலிருந்து ஆரம்பித்து சீதோன் மீராப்பட்டணம் அதற்கப்புறம் கிரேத்தா தீவில் நல்ல துறைமுகம் இந்த இடத்துக்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் மெலித்தா தீவுக்கு அங்கே இருந்து ரோமுக்கு பிரயாணம் போவாங்க. சரி, இந்த ஒரு பிரயாணத்தை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் தேவன் நமக்கு என்ன படிப்பினைகளை வச்சுருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். சரி, பாடத்துக்குள்ளே போயிடலாம், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 1 வசனம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த யூலியு எனும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். பாருங்க, இப்போ இவங்க கப்பலில் ஏறி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது ஒரு யூலியு அப்படிங்கிற ஒரு 100க்கு அதிபதி கிட்ட இப்போ பவுலையும் அங்கே சகோதரரில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், யார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், இவங்க கிளம்புறாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைப்பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தருக்கு எங்களோடு கூட இருந்தான். பாருங்க, அரிஸ்தருக்கு கூட இருக்கார். அப்புறம் நாங்கள் அப்படின்னு வர இடத்துல நமக்கு தெரியும் லூக்கா கூட இருக்கார். அப்போஸ்தலனாகிய பவுல் இவங்கெல்லாம் போகிறாங்க. இது மாத்திரம் இல்லாமல் அந்த கப்பலில் அநேகம் பேர் அங்கே போகிறாங்க. சரி, இப்போது இவங்க போகும்போது பாருங்கள், இப்போ இவங்கெல்லாம் கிளம்புறாங்க. இப்போ கிளம்பி போகும்போது இந்த 100க்கு அதிபதி யூலியு அப்படிங்கிற இந்த 100க்கு அதிபதி கிட்ட பவுலுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலை காணப்படுது. ஒரு நல்ல அபிப்பிராயம் அங்கே பவுல் மேலே ஒரு அங்கே வச்சிருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா இப்போ இவங்க செசரியாவிலிருந்து கிளம்பி அடுத்தது எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். பாருங்க, ஒரு சிறை கைதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற ஒரு கைதியை இந்த மாதிரி எல்லாம் அவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கைதி அங்கே தப்பிச்சிட்டார் அப்படின்னா
அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு மரண தண்டனை தான் ரோமன் கவர்மெண்ட்டுடைய அந்த ரூல். அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ பவுலுக்கு மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அவர் ஒரு ஃபேவர் பண்ணுறார் அப்படின்னா, இப்போ சீதோன் வராங்க. சீதோன் வரும், செசரியாவிலிருந்து சீதோனுக்கு வராங்க. சீதோனில் என்ன நடக்குது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இருக்கக்கூடிய சகோதரர் இடத்துல போய் பராமரிப்பு அடையும்படிக்கு அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறார். போய் சீதோனில் போய் அவர் வந்து சகோதரர் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு சகோதர ஐக்கியத்தில் அவர் இருந்துட்டு அதுக்கப்புறம் வரார். பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஃபேவரான ஒரு நிலைமை தான் அங்கே காணப்படுது. பாருங்கள், செசரியாவிலிருந்து கிளம்பி சீதோன் அங்கே வராங்க. சீதோனில் என்ன நடக்குது அப்படின்னா, சகோதரரிடத்தில் ஒரு பராமரிப்பு அங்கே கிடைக்குது. சரி, இப்போ அதுக்கப்புறம் இப்போ சீதோன்லேருந்து கிளம்புறாங்க. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாயிருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பாருங்க, இப்போ சீதோன்லேருந்து கிளம்பி இப்போ புறப்படுறாங்க. பாருங்க, சீதோன்லேருந்து கிளம்பின உடனே அங்கே காத்தடிக்குது, எதிர்காத்தடிக்குது. பாருங்க, இவனுடைய பயணத்துக்கு ஒரு 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 தடை மாதிரி அங்கே ஒரு எதிர்காத்தடிக்குது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாருங்கள், அங்கே சீப்புரு தீவின் ஒதுக்கில் பாருங்கள், அந்த மேப்பில் இருக்கிற மாதிரி சீப்புரு தீவின் ஒதுக்கில் இவங்க அப்படியே போய் கடைசியாக எங்கே வராங்க அப்படின்னா, அந்த மீரா பட்டணம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். பாருங்க, மீரா பட்டணத்துக்கு வந்து அங்கே ரீச் ஆகிறாங்க. கொஞ்சம் இந்த இடத்துல நாம் நிறுத்தலாம். பாருங்க, இப்போ எங்கிருந்து வராங்க அப்படின்னா, செசரியாவிலேருந்து கிளம்புறாங்க. செசரியாவிலேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு சீதோனுக்கு வராங்க. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சகோதரர்கள் இடத்துல ஒரு பராமரிப்பு கிடைக்குது, ஒரு ஐக்கியம் ஒன்று அங்கே கிடைக்குது. அதற்கப்புறம் சீதோன்லேருந்து கிளம்புறாங்க. கிளம்புன உடனே எதிர்காத்தடிக்குது. அந்த காட்டுனால இவங்க பாருங்கள் எப்படி வராங்க அப்படின்னா, அந்த சீப்புரு தீவின் ஒதுக்கில் ஓடி கடைசியாக மீரா பட்டணத்துக்கு வந்து சேர்றாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த பிரயாணத்தை நிறுத்திட்டு தேவன் இதில் நமக்கு என்ன ஒரு புது சிருஷ்டிக்கு ஒரு படிப்பினை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நிதானிக்கலாம். இந்த பாடத்தை கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், செசரியாவிலிருந்து மீரா வரைக்கும் ஒரு பாகம், மீராலிருந்து கிரேத்தா தீவு நல்ல துறைமுகம் வரைக்கும் ஒரு பார்ட், அதற்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி மெலித்தா தீவு அது ஒரு பாகமாக நம்ம கவனிக்கலாம். இதற்குரிய காரியங்கள் நம்ம தொடர்ந்து இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா இதில் தேவன் நமக்கு என்ன படிப்பினை வச்சிருக்கார் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, புது சிருஷ்டியினுடைய 3 விதமான நிலைகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை தேவன் இந்த ஒரு பாடத்தில் நமக்கு படிப்பினையாக வச்சுருக்கா. அது என்ன 3 நிலைகள்? நம்ம சத்தியத்துக்குள்ளே முதல்ல வரும்போது சத்தியத்தை விசுவாசித்து நம்ம முதல்ல வரோம், ஆரம்ப நிலை. அந்த ஒரு நிலைமையில் ஒரு புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கை அங்கே எப்படி இருக்கும், எந்த மாதிரியான சோதனைகள் அங்கே அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் செசரியாவிலிருந்து மீரா பட்டணம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்தது மீராலிருந்து அடுத்தது கிரேத்தா தீவில் இருக்கிற நல்ல துறைமுகம், அங்கே பார்த்தோம்னா அடுத்த நிலை புது சிருஷ்டி, அதற்கப்புறம் தொடர்ந்து வளரக்கூடிய ஒரு நிலை, வளரும் நிலை. அந்த வளரும் நிலையில் புது சிருஷ்டி செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, அதில் வரக்கூடிய சோதனைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை குறித்து 2வது ஒரு பாகத்தில் நம்ம பார்ப்போம். மீராலிருந்து நல்ல துறைமுகம் வரைக்கும், கிரேத்தா தீவு வரைக்கும். அடுத்தது அங்கிருந்து கிளம்பி மெலித்தா தீவு வரைக்கும் புது சிருஷ்டி வளர்ந்த நிலையில் வரக்கூடிய சோதனைகளில் எப்படி நிலைச்சு நிற்கணும் அப்படிங்கிறத குறித்து அடுத்த ஒரு 3வது பாகத்துக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது பாருங்கள், இதற்கு ஏதாவது உதாரணங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை பாருங்கள், அவருடைய ஆரம்ப ஒரு விஷயம் பார்த்தோம்னா, அவர் தேவனோடு அந்த உடன்படிக்கை அங்கே செஞ்ச உடனே அவர் நேராக வனாந்தரத்துக்கு போகிறார். ஆரம்ப நிலையில் அவருக்கு வந்த அந்த சோதனைகள் அங்கே பார்த்தோம்னா, அங்கே சாத்தானால் சில சோதனைகள் எல்லாம் அங்கே வரும். அங்கே வனாந்தரத்தில் தேவனோடு அங்கே ஐக்கியப்பட்டிருப்பார். அதற்கப்புறம் அங்கே சில சோதனைகள் அங்கே வரும் ஆரம்ப காட்டத்தில். அதற்கப்புறம் அடுத்த ஒரு 2வது நிலை அப்படின்னு பார்க்கும்போது, அதற்கப்புறம் அவர் செய்த ஊழியங்கள் பாருங்கள், அங்கே யூதர்கள் மத்தியில் அங்கே ஊழியங்கள் அங்கே செய்வார். அதுக்கப்புறம் 3rd ஸ்டேஜ் பார்க்கும்போது கடைசி கட்ட அவருடைய அந்த போராட்டங்கள், அதாவது அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அவருக்கு வந்த உச்சகட்ட சோதனைகள். ஸோ இந்த ஒரு 3 பாகமாக பிரிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இதே மாதிரி நம்ம பிரிக்கலாம். எப்படி நம்ம பார்த்தோம்னா, அவர் சத்தியத்துக்குள்ளே வந்த உடனே முதல்ல பார்த்தோம்னா அந்த அந்தியோகியா சபையில் அவர் கொஞ்சம் சகோதர ஐக்கியத்தில் அங்கே பராமரிப்பில் ஊழியங்கள் செஞ்சுட்ருப்பார். அதற்கப்புறம் பார்த்தோம்னா 3 சுவிசேஷ பிரயாணங்கள் அவருடைய ஊழியங்கள். அதற்கப்புறம் பார்த்தோம்னா பாருங்கள், அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அவர் கடைசி கட்ட அந்த சோதனைகள் பாடுகளுக்குள்ளே அங்கே போவார். ஸோ 3 விதமாக அங்கே நம்ம பிரிக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாடத்தில் தேவன் நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு
முதல் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா செசரியாவிலிருந்து மீரா பட்டணத்து வரைக்கும் வரக்கூடிய விஷயங்கள் ஒரு புது சிருஷ்டியின் வாழ்க்கையில் ஆரம்ப நிலையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை இது அடையாளப்படுத்துது. சரி, இப்போ ஆரம்ப கட்டத்தில் நாம் சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து சத்தியத்துக்குள்ளே வரோம். வந்த உடனே தேவன் நமக்கு என்ன கொடுக்குறார் அப்படின்னா சகோதர ஐக்கியம். பாருங்கள், அங்கே சீதோனில் அப்போஸ்தலன் இங்கே பவுலுக்கு ஒரு பராமரிப்பு அடையும்படி அங்கே சகோதர ஐக்கியத்துக்குள்ளே அங்கே போன மாதிரி முதல்ல நம்ம சத்தியத்துக்குள்ளே வரும்போது தேவன் நமக்கு கிருபையாக நிறைய சகோதரர்களை கொடுக்குறார். ஒரு சகோதர ஐக்கியத்துக்குள்ளே வரும். சரி, இந்த சகோதர ஐக்கியம் கொஞ்சம் கவனித்தோம்னா இந்த சகோதர ஐக்கியம் தான் பின்னாடி வரப்போகிற பிரச்சனைகளில் இருந்து நாம் சோதனைகளிலிருந்து நாம் நிலச்சி நிற்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா பாருங்கள், சீதோனுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது? கிளம்புன உடனே, சீதோன்லேருந்து கிளம்புன உடனே எதிர்காற்று அங்கே அடிக்குது. அப்போது சத்தியத்தில் நம்ம முதல்ல நம்ம சத்தியத்தில் விசுவாசித்து நம்ம சத்தியத்துக்குள்ளே வரோம். உள்ளே வந்தவுடனே நமக்கு ஒரு சகோதர ஐக்கியம் நமக்கு கிடைக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சகோதர ஐக்கியம். ஏன் அப்படின்னா பின்னாடி வரப்போகிற இந்த காற்றிலிருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா, அல்லது அந்த காற்று அப்படிங்கிற அந்த சோதனையில் நாம் விழுந்து போகாமல் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா சகோதர ஐக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா பாருங்கள், பின்னாடி நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்தோன்னே என்ன மாதிரி காற்று நமக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு? அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதுறார், வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். பாருங்க, முதல்ல நம்ம சத்தியத்துக்குள்ள வந்த உடனே பலவிதமான சந்தேகங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் நமக்கு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்போதான் நம்ம குழந்தைகள் சத்தியத்துக்குள்ள நம்ம வரோம். அப்போ பாருங்க, அசத்தியத்தில் இருந்து பெயர் சபையின் தவறான போதகங்கள்லேருந்து சத்தியத்துக்குள்ள வரும்போது பலவிதமான காற்று நம்மை அடிப்பதற்கு அங்கே வாய்ப்பு உண்டு. அப்போ நாம் சத்தியத்தில் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா பாருங்கள், நமக்கு தேவன் கொடுத்த அந்த சகோதர ஐக்கியத்தில் நாம் நிலச்சி நிற்கணும். ஸோ இதை மாத்திரம் நம்ம விட்டுறக்கூடாது. அதனால தான் பாருங்கள், வசனம் கூட நம்ம எபிரேயரில் வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பாருங்க, சபை கூடுதல் என்ன நடந்தாலும் சபை கூடுதலை விட்டுறாதீங்க. அங்கே பவுல் அங்கே அழகாக கிளியராக சொல்கிறார். பாருங்க, ஏன் அப்படின்னா இந்த ஆரம்பத்திலேயே இந்த ஒரு விஷயத்தினால அநேகர் விழுந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. கற்றுக்கொண்ட சத்தியத்தின் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து விழுந்து போகிறதுக்கு அங்கே வாய்ப்பு உண்டு. அதனால தான் பாருங்கள், தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அந்த விசுவாசத்துலேருந்து அங்கே விழுந்து போயிட்டாங்க. பாருங்கள், ஒரு லிஸ்ட்டு கூட கொடுக்குறார். இமெனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே லிஸ்டெல்லாம் அங்கே கொடுக்குறார். பாருங்கள், இப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே முதல்ல வந்த உடனே நமக்கு இந்த ஒரு தவறான போதகங்கள் அடித்து நாம் கீழே விழுவதற்கு அங்கே வாய்ப்பு உண்டு. இதிலிருந்து நாம் தப்பித்து கொள்வதற்கு நம் சகோதர ஐக்கியத்தை விட்டு விடாமல் தொடர்ந்து நாம் அங்கே சகோதர ஐக்கியத்தில் இருக்கணும். சரி, இது முதல் நிலை. அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா, இதை நம்ம சத்தியத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு வரோம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய புது சிருஷ்டி அப்படியே வளர ஆரம்பிக்கும். சத்தியங்கள் அதிகம் கேட்டுகிட்டே இருப்போம், சகோதர ஐக்கியத்தில் வளருவோம், அன்பில் வளருவோம், அநேக குணலட்சணங்களை தொடர்ந்து வளர்ந்துட்டே இருப்போம். ஸோ இந்த வளரக்கூடிய ஒரு ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜ் எங்கேருந்து அப்படின்னு நம்ம கவனித்தோம்னா மீரால இருந்து கிரேத்தா தீவில் இருக்கிற நல்ல துறைமுகம் வரைக்கும் இந்த ஒரு இரண்டாவது நிலையை நாம் கவனிக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட் மீரா வந்து சேர்ந்துட்டோம், ஆரம்ப நிலை. அடுத்து செகண்ட் ஸ்டேஜ், இங்கே மீராலிருந்து இப்போ கிளம்புறாங்க. இங்கே இரண்டாம் நிலையில் என்ன நடக்குது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். இப்போ இங்கே என்ன முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, இப்போ இங்கே வந்து கப்பல் மாறுறாங்க. பாருங்கள், இவ்வளோ நேரம் ஒரு கப்பலில் வந்தாங்க, இப்போ மீரா பட்டணத்தில் வந்தோடனே வேற ஒரு கப்பலில் அங்கே ஏறுறாங்க. இந்த கப்பலை குறித்து நம்ம கவனித்தோம்னா, இந்த கப்பல் வந்து இத்தாலியா தேசத்துக்கு, அதாவது ரோமுக்கு கோதுமை ஏற்றி கொண்டு போகிற ஒரு சரக்கு கப்பல் இந்த கப்பல். இப்போ இந்த கப்பலில் தான் இவங்க எல்லாரும் அங்கே ஏறுறாங்க. பாருங்கள், ஏறி
இப்போது மீரா பட்டணத்துலேருந்து கிளம்புறாங்க. கிளம்புன உடனே இங்கே என்ன நடக்குது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். பாருங்க, இங்கே இருந்து கிளம்புன உடனே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, காற்று உடனே அங்கே தடுக்குது. பாருங்கள், இங்கேருந்து கிளம்பின உடனே காற்று மறுபடியும் தடுக்குது. இவங்களால போக முடியல, மெதுவாக போகிறாங்க. அநேக வருத்தத்தோடு அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு ட்ராவலில் அங்கே போகிறாங்க. பாருங்கள், மீராலேருந்து கிளம்பின உடனே இவங்க காற்று தடுக்கிறதுனால கிரேத்தா தீவெல்லாம் போய் அப்படியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் எங்கே வராங்க அப்படின்னா ஃபைனலாக பாருங்கள், அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேயா பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. சரி, இப்போ பாருங்கள் எங்கே வராங்க அப்படின்னா, இப்போ மீராலிருந்து கிளம்பி கிரேத்தா தீவில் இருக்கிற நல்ல துறைமுகத்துக்கு அங்கே வந்து சேர்றாங்க. சரி, இப்போ இந்த ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் கவனித்தோம்னா இது வந்து இரண்டாவது ஒரு நிலையை அடையாளப்படுத்துது. இப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்து முதல் நிலைமையில் நம்மளுடைய விசுவாசம் அதற்கு ஒரு பரீட்சைகள் அங்கே வருது, காற்று அடிக்குது, தவறான போதகமாகிய காற்று அடிக்குது, அதில் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் நிலச்சி நின்று இப்போ அடுத்த ஸ்டேஜ் வரும்போது பாருங்கள், நம்ம விசுவாசத்தோடு வந்துட்டோம். ஆனால் விசுவாசம் மாத்திரம் ஒரு புது சிருஷ்டி ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு போதுமா அப்படின்னா பத்தாது. நமக்கு தெரியும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை செய்யணும். அடுத்த ஸ்டேஜ் நம்ம வரணும். அப்போ என்ன கிரியை செய்கிறது பாருங்கள். இப்போ மீரா பட்டணத்தில் ஏறின உடனே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க ஃபஸ்ட்டு ஏறுறது ஒரு வியாபார கப்பல், சரக்கு கப்பலில் தான் இவங்க ஏறுறாங்க. அப்போ நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன, கிரியை நாம் செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். பாருங்க, குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் நமக்கு நல்லா தெரியும். அப்போது அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்காங்களா, வியாபார கப்பல்கள் போல் இருக்கிறாங்களா. நம்ம அந்த பாடத்தில் இதை குறித்து நம்ம தியானிச்சிருப்போம். அப்படின்னா ஒரு புது சிருஷ்டி சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயம். வியாபாரம் அப்படின்னா சத்தியத்தை பாருங்கள். வியாபார கப்பலில் என்ன நடக்குங்க, அந்த சரக்கை, அந்த கோதுமையை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துக்கு அங்கே டெலிவரி பண்ணும். அப்போ அதே தான் இப்போ நாமும் இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த சத்தியத்தின் மீது நாம் விசுவாசம் மாத்திரம் வச்சுருக்காம அந்த சத்தியத்தை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்திற்கு சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை புது சிருஷ்டி செய்யணும். அப்போ இதை குறித்து நம்மளுடைய மூத்த சகோதரர் 6th வால்யூமில் அங்கே கிளியராக எழுதியிருக்கார், புது சிருஷ்டியினுடைய வேலைகள். பாருங்கள், இதை அப்படியே கொஞ்சம் வாசிக்கலாம். அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமும் உலகத்தாரின் குருட்டாட்டத்தின் நிமித்தமும் உலகத்தாரின் கரங்களில் பாடுகளை அனுபவித்து கொண்டும் தெரிந்தெடுக்கப்பட்ட வகுப்பாரை சேகரிக்கும் தேவனின் பிரதிநிதியாக இருந்து கொண்டும் ஒப்புரவாகுதலின் ஆசாரியத்துவத்தின் அங்கத்தினர்களாக இருந்து காலத்திற்குரிய செய்தியை உலகுக்கு வழங்குவது. பாருங்க, இந்த சத்தியத்தை கொண்டு போய் உலகத்தில் இந்த செய்தியை சத்தியத்தை சொல்லி இன்னும் ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டியை அங்கே சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர ஒரு வேலையை நாம் செய்யணும். இதை ஒப்புரவாக்குதலின் ஆசாரியத்துவத்தின் அங்கமாக இருந்து நாம் செய்யக்கூடிய ஒரு வேலை. சரி, இப்போது இந்த ஒரு வேலையை செய்யும்போது பாருங்கள், இந்த வேலையின் உடனே சில பேர் நம்ம என்ன நினைப்பதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னா, உடனே பிரசங்கம் பண்ணுறதை மாத்திரம் நினச்சிக்குவோம். இதில் எல்லாருடைய பங்கும் சேர்ந்து ஒரு சபையாக இருக்கும் அப்படின்னா சபையில் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த அறுவடை ஊழியங்கள் செஞ்சு எப்படியாவது தேவனுடைய சத்தியத்துக்குள்ள சகோதரர்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை. ஸோ இதுதான் பாருங்கள், விசுவாசத்துக்கு ஏற்ற அந்த கிரியையை அடுத்து செய்யணும். இதை எப்படி செய்யணும் பாருங்கள், ஆண்டவர் அங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்கிறார். பாருங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்னு மாத்திரமல்ல, சொல்லக்கூடிய சத்தியத்திற்கு நாம் சாட்சியாக வாழ்ந்து கொண்டே அந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு வேலை. ஸோ இதுதான் சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வேலையை நாம் அங்கே செய்கிறோம். சரி, இப்போது இந்த ஒரு வேலையை தான் ஒரு புது சிருஷ்டி அடுத்தது 2வது ஸ்டேஜில் அங்கே செய்யுது, சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு வேலை. இப்போ இந்த ஒரு வேலையை செய்யும்போது பாருங்கள், இந்த ஒரு வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அதனால தான் இந்த வேலையை நம்ம செய்யணும்னு நினச்சாவே அங்கே காற்று வந்து தடுக்க ஆரம்பித்து விடும். பாருங்கள், தான் அங்கே இருந்து அந்த மீரா பட்டணத்துலேருந்து கிளம்புறாங்க.
கிளம்பின உடனே காற்று வந்து அவர்களை அங்கே தடுக்குது. சரி, இப்போது இந்த காற்று எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ளே வரலாம். அப்போ சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய வேளையில், சத்தியத்தை அறிவிக்கும் போது அதை அறிவிக்கக்கூடாதபடிக்கு தடுக்கக்கூடிய எல்லாமே இந்த காற்று அடையாளப்படுத்தும். அப்போது இது லிஸ்ட் போட்டால் பெரிய லிஸ்ட். நம்ம பாருங்கள், ஒரு அறுவடை ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா அதற்கு எதுவெல்லாம் தடையாக வருதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அது எல்லாமே இந்த காற்றை அடையாளப்படுத்தும். இது பாருங்கள், இது ஆதியிலேருந்து இந்த ஒரு விஷயம் நடக்குது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட பாருங்கள், அந்த முதல் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜில் அங்கே ஊழியங்கள் அங்கே செய்யும்போது பாருங்கள், போகிற இடமெல்லாம் எதிர்ப்பு தான். பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரகர்கள், யூதர்கள் எல்லா பக்கமும் எதிர்த்து அங்கே வந்துட்டே இருந்தாங்க, ஒரு சத்தியத்தை சொல்லக்கூடாதபடி. அப்போ சொன்ன பவுலுக்கும் அதே தான் பாருங்கள். அநேக பாடங்களில் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்தோம், எங்கே போனாலும் பிரச்சனை, யூதர்களை எதிர்த்து அங்கே வந்துட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாமே இந்த ஒரு காற்றை அடையாளப்படுத்தி, இந்த காற்றெல்லாம், இந்த ஒரு எதிர்ப்புகள், இந்த ஒரு விஷயங்களுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னா, இந்த காற்று எங்கிருந்து அடிக்குது? காற்று மண்டலத்தின் அதிபதியிட்டிருந்து அங்கே அடிக்குது. பாருங்கள், இதைத்தான் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு பாருங்க, சத்தியத்துக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அங்கே மூல காரணமாக இந்த ஒரு ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தான் அங்கே கிரியை செய்கிறான். ஸோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த சத்தியத்தை சொல்லக்கூடாதபடிக்கு என்ன தடைகளாக இருக்குதோ அத்தனை தடைகளையும் கொண்டு வந்து வைப்பான். நம்மளுடைய மாம்சமே தடையாக இருக்கும், சில நேரங்களில் நம்மளுடைய ரத்தங்கள், சொந்த பந்தங்கள் தடை செய்வாங்க, உலகத்தினுடைய விஷயங்கள், அதிகார மையங்கள் எல்லாமே அங்கே தடுக்கும், பலவிதமான தடைகள் வரும். ஆனால் அத்தனை தடைகளையும் மீறி நாம் இந்த சத்தியத்தை சொல்லும்போது அதில் பல அனுபவங்களை தேவன் அங்கே கொடுக்குறார். என்ன அப்படின்னு ரொம்ப அருமையாக 107ஆம் சங்கீதத்தில் இந்த காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், வாசிக்கலாம். 107ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்கள். பாருங்க, கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி. இப்போ இந்த வேலை யார் பண்ணிட்டு இருக்கிறது? அறுவடை ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிற நாம. பாருங்க, அங்கே சரக்கு கப்பல் ஏறினாங்களே, வியாபார கப்பல். இப்போ அதே தான் பாருங்க, கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களில் தொழில் செய்கிற சத்தியத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கக்கூடிய வேலை. இந்த வேலையை நாம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு அங்கே கிருபையாக தேவன் கொடுக்குறார். அது என்ன அப்படின்னா, இந்த வேலையை செய்யும்போது தேவனுடைய கிரியைகளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்படுது. பாருங்க, இதை குறித்து அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். பாருங்க, வாசிக்கலாம். 107ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். பாருங்க, தேவனுடைய கிரியைகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா விசேஷமாக தேவனுடைய வேலைகளை, அறுவடை வேலைகள் செய்யும்போது தேவன் எப்படி கிரியை செய்கிறார், ஒவ்வொரு தடைகள்லையும் தேவன் எப்படி நம்ம கிருபையாக நம்மை விடுவிக்கிறார், அதனுடைய பலனை தேவன் நமக்கு எப்படி கொடுக்குறார் அப்படிங்கிற தேவனுடைய கிரியைகள், அதனுடைய அதிசயங்களை நம்ம பார்க்கலாமா. பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம். ஆனால் இந்த வேலைகள் செய்யும்போது அங்கே காற்று அடித்த மாதிரி இப்போ பாருங்கள், இங்கேயும் காற்று அடிக்குது. இதை குறித்து பாருங்கள், அடுத்த வசனத்தில் அங்கே சொல்கிறார் பாருங்கள். 107ஆம் அதிகாரம் 107ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். பாருங்க, இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் இங்கேயும் காற்று அடிக்குது. தேவனே அங்கே அனுமதிக்கிறார். தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. சாத்தான் தான் தடைகளை கொண்டு வர்றான், ஆனால் தேவனுடைய அனுமதி அங்கே இருக்குது. பாருங்கள், சாத்தானை வச்சு சபையை செலக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இதில் நம்ம பாடங்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ பாருங்கள், இங்கே அலைகள் எல்லாம் பெருங்காற்று எழும்பி அங்கே அலைகள் கொந்தளிக்குது. நம்ம சோர்ந்து போகிறோம் சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய விஷயத்தில். என்னடா இப்படி நடக்குதே, நல்ல விஷயத்துக்காக வந்தோமே, தேவனுடைய காரியங்களை செஞ்சால் இவ்வளவு சோதனைகள் வருதே அப்படின்னு பல வேளைகளை நம்ம சோர்ந்து அங்கே விழுந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளே வரும்போது அப்போது என்ன நடக்குதான் பாருங்கள், வாசிக்கலாம். 107ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆபத்தில் நம்ம கூப்பிடும்போது, தேவனை நோக்கி கூப்பிடும்போது பாருங்கள், தேவன் நம்மை விடுவிக்கிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அழகில் அங்கே அடங்குகிறது. அந்த எதிர்ப்புகள் அங்கே தேவன் அங்கே அடங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே அங்கே வருது.
கடைசியாக நாம் கஷ்டப்பட்டு பண்ணுற அந்த ஒரு பிரயாசம், வியாபார கப்பலில் நாம் செய்யக்கூடிய தேவனுடைய வேலைகள், அது எங்கே வந்து முடியுது அப்படின்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு பலனை தேவன் அங்கே கொடுக்குறார். யாரெல்லாம் உண்மையாக இந்த ஒரு விஷயத்தை தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாங்களோ, கட்டாயம் அதற்குரிய பலனை தேவன் அங்கே கொடுக்குறார். பாருங்கள், கடைசியாக எங்கே கொண்டு வந்து சேர்த்துறாங்கன்னா பாருங்கள், கொந்தளிக்குது, ஆபத்துக்கள் வருது, காற்று தடுக்குது. இப்போ கப்பல் எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறாராம்? வாசிக்கலாம். 107 சங்கீதம் 30 அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். தாங்கள் நாடின துறைமுகத்தில். ஸோ உண்மையாக யாரெல்லாம் இந்த ஒரு ஊழியத்தை, இந்த ஒரு அறுவடை காரியத்தை செய்கிறாங்களோ, அவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு ஏற்ற பலனை தேவன் கொடுக்குறார். அதுதான் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். என்ன துறைமுகம்? நல்ல துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். பாருங்கள், அதற்கு ஏற்ற பலனை தேவன் அங்கே கொடுக்குறார். ஸோ இதுதான் 2வது ஸ்டேஜ். மீரா பட்டணத்திலிருந்து நல்ல துறைமுகம். தேவனுடைய வேலைகளை நாம் செய்கிறோம், விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை நாம் செய்யும்போது, நாம் உண்மையாக அந்த ஒரு வேலையை செய்யும்போது அதற்கேற்ற பலனை கட்டாயம் தேவன் அங்கே கொடுக்குறார். சரி, இதுதான் 2வது நிலை. இப்போ அடுத்தது, இப்போ நம்மளுடைய புது சிருஷ்டி பாருங்கள், நம்ம விசுவாசிக்கிறோம், விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை செய்கிறோம், பலியின் ஜீவியம், சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய வேலைகள், இதை தொடர்ந்து நாம் செய்ய 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 நம்மளுடைய புது சிருஷ்டி தொடர்ந்து வளர்ந்துட்டே வரும். பலவிதமான அனுபவங்கள், பலவிதமான எதிர்ப்புகள், இதன் மத்தியில் நம்மளுடைய புது சிருஷ்டி அந்த ஒரு நல்ல குணலட்சணங்களை தொடர்ந்து அங்கே வளர்ந்துட்டே வரும். இப்போ அடுத்தது 3வது நிலைமைக்கு நாம் அங்கே ரீச் ஆகிறோம். இது என்ன நிலைமை? இதை குறித்த காரியங்களை கொஞ்சம் கவனித்தோம்னா, இந்த ஸ்டேஜ் எங்கேருந்து அப்படின்னா பாருங்கள், நல்ல துறைமுகத்திலிருந்து அந்த மெலித்தா தீவு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு 3வது நிலை. ஸோ இதில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அப்போது பாருங்கள், இது வந்து வளர்ந்த நிலைமையில், ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்ப நிலைமையில் வரோம், அடுத்தது 2வது வளரக்கூடிய நிலைமையில் அப்படியே தொடர்ந்து வளர்ந்து வரோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது, புது சிருஷ்டி ஒரு வளர்ந்த நிலைமைக்கு வரும்போது, அதற்கப்புறம் அந்த நிலைமையில் தொடர்ந்து நாம் நிலைத்து நிற்கக்கூடிய விஷயங்கள், பலவிதமான சோதனைகள் மத்தியில் அந்த புது சிருஷ்டி தான் வளர்ந்த நிலைமையில் எந்த அளவுக்கு நிலைச்சு நிற்குது அப்படிங்கிறத தான் இந்த நல்ல துறைமுகத்திலிருந்து மெலித்தா தீவு வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் கவனிக்க போகிறோம். பாருங்கள், இந்த பிரயாணம் ரொம்ப ரொம்ப கடுமையான பிரயாணமாக இருக்குது. கடுமையான சோதனைகளின் மத்தியில் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ட்ராவல் பண்ணுறார். சரி, இப்போ நல்ல துறைமுகத்தில் இருந்து இப்போ கிளம்புறாங்க. இப்போது இங்கிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சோதனைகள் அங்கே கொஞ்சம் கடுமையாக அங்கே ஸ்டார்ட் ஆகுது. என்ன சோதனை ஸ்டார்ட் ஆகுது? இந்த துறைமுகத்தில் இருக்கும்போதே கொஞ்சம் கவனித்தோம்னா, இப்போ ஏற்கனவே இவர் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது சீதோன் துறைமுகத்தில், சீதோன் பட்டணத்தில் அங்கே ஒரு ஃபேவர் ஒன்று கிடச்சிது. சகோதர சகோதரிகளை பார்க்கக்கூடிய, அவர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அங்கே கிடச்சிது. பாருங்கள், அந்த ஐக்கியம் அவருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த எதிர்ப்புகளை எல்லாம் அங்கே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கமாக அங்கே இருந்திருக்கும் கட்டாயம். ஆனால் இந்த நல்ல துறைமுகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கேயும் சகோதரர்கள் இருக்காங்க கிரேத்தா தீவில். அப்போது இந்த இடத்துல அங்கே பவுலுக்கு ஃபேவரான நிலைமை காணப்பட்டது சீதோனில், ஆனால் கிரேத்தா தீவில் இவருக்கு பாதகமான சூழ்நிலை அங்கே காணப்படுது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாருங்கள், தீத்து 1:5 வாசிக்கலாம். நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு அங்கே லெட்டர் எழுதும்போது பாருங்க, கிரேத்தா தீவில் அங்கே விட்டுட்டு வந்திருக்கார். அங்கே சகோதர சகோதரிகள் அங்கே இருக்காங்க. அப்போது பாருங்க, இப்போ இந்த இடத்துல இவருக்கு அங்கே ஐக்கியம் அங்கே கிடைக்கல, அப்போ இவர் அனுமதிக்கப்படலை. அதே மாதிரி இப்போ இந்த கிரேத்தா தீவில் ரொம்ப நாள் அங்கே இருக்காங்க. ரொம்ப நாள் அங்கே இருந்துட்டு இப்போது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணுறாங்க. பாருங்கள், வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போன அப்படின்னா, சரி நம்ம இனி கிளம்பலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க கிளம்பலான்னு சொல்லக்கூடிய டைம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மழைக்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது பாருங்கள், போனால் பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிடுவோம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்கே நல்லா தெரியுது. அப்போது கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணுறார். பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27:10. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி, பெரிய ஒரு வருத்தமும் வரப்போகுது, ஒரு பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிடுவோம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே
எல்லாரையும் எச்சரிக்கிறார். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய அந்த கடல் அனுபவங்கள் நமக்கு நல்லா தெரியும். பாருங்கள், 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன். அப்போ பாருங்கள், அவருடைய அந்த பிரயாணங்களில் எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி புயல் அங்கே அடிக்கும், எந்த மாதிரி மழைக்காலம், இது எல்லாமே அவர் அங்கே கிளியராக அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் இப்போ எச்சரிப்பு கொடுக்குறார். ஆனால் என்ன விஷயம்னா, இப்போ பாதகமான சூழ்நிலை அங்கே நிலவுது. இந்த 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாலுமி, கப்பல் எஜமான், இவங்களை அங்கே அதிகமாக நம்புகிறார். பாருங்க, நம்பிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்களா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். பாருங்க, இவங்க எல்லாம் கம்ஃபர்ட்னஸ் பார்க்குறாங்க. ஸோ இந்த துறைமுகத்தில் தங்குறதுக்கு அதிக வசதி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிற ஃபேனிக்ஸுக்கு போயிடலாம், கிரேத்தா தீவிலே அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபேனிக்ஸ் துறைமுகத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அநேகம் பேர் அங்கே ஆலோசனை சொல்கிறாங்க. பாருங்கள், இது பார்த்தோம்னா இது நமக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தும். இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரியில் துர்ச்செய்தி சொல்லுவாங்க இல்லைங்களா, 10 பேர் நற்செய்தி சொன்னவர்களை கேட்க மாட்டாங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், அநேகம் பேர் தவறான ஆலோசனை சொல்கிறாங்க. மெஜாரிட்டி எப்போவுமே இந்த மாம்சம் மெஜாரிட்டியை தான் அங்கே நோக்கி போகும். யார் எங்கே அதிக மெஜாரிட்டி இருக்குதோ அதை தேடி தான் ஓடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தோம்னா தனியாக நின்று அங்கே ஓடுவாங்க. சரி, இப்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாருங்கள், இந்த அநேகம் பேர் சொன்ன ஆலோசனையை கேட்டு இவங்க எப்படியாவது இந்த நல்ல துறைமுகத்திலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஃபேனிக்ஸ் துறைமுகத்துக்கு நம்ம போயிடலாம், அங்கே போனோம்னா கொஞ்சம் நமக்கு சௌரியமாக இருக்கும் இந்த மழை காலத்தில் நம்ம தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போது இங்கேருந்து கிளம்புறாங்க. பவுல் வேண்டாங்கிறார். ஆனால் அவங்க அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே அசட்டை பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது இவங்க ஃபேனிக்ஸ் துறைமுகம் அங்கே கிளம்புறாங்க. சூழ்நிலையும் இவர்கள் கிளம்புவதற்கு சாதகமாக இருக்குது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். தென்றல் மெதுவாய் அடுத்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். பாருங்க, இவங்களுடைய அந்த சூழ்நிலையும் ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் இப்போ நல்ல துறைமுகத்திலிருந்து இவங்க கிளம்புறாங்க. இப்போ கிளம்பி அப்படியே மெதுவாக கிளம்பி ஃபேனிக்ஸுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் இவங்க கிளம்புன உடனே சாதகமான சூழ்நிலை பாதகமாக அங்கே மாறிடுச்சு. பாருங்கள், கிளம்புன கொஞ்ச நேரத்தில் ஒரு பயங்கரமான புயலில் அங்கே மாட்டுறாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கிளம்புன உடனே ஒரு பயங்கரமான ஒரு கடுமையான ஒரு புயலில் அங்கே மாட்டிடுறாங்க. பாருங்கள், அது பேரே பாருங்கள், யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா அங்கே எதிர்காற்று அடித்தது, காற்று தடுத்தபடியினால், இப்படி தான் நம்ம வாசித்தோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கடுங்காற்று இங்கே அதில் மோதுதான். பாருங்கள், ஒரு பயங்கரமான ஒரு புயலில் அங்கே மாட்டிடுறாங்க. யூரோ அப்படின்னா கிழக்கு அப்படின்னு அர்த்தம். கிலிதோன் அப்படின்னா கடலின் ஒரு எழுச்சி அப்படின்னு அதனுடைய அர்த்தம். பயங்கரமாக கடல் கொந்தளிக்குது. அப்போது பாருங்கள், இதில் மாட்டிக்கிட்டு இவங்களுடைய கண்ட்ரோல்லையே கப்பல் இல்லை. பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். கப்பலை இவங்க கண்ட்ரோலே பண்ண முடியல. பாருங்க, காற்றுக்கு எதிர்த்து போக முடியாதனால காற்று எங்கே இழுத்துட்டு போதோ அங்கே அப்படியே போயிட்டு இருக்காங்க. பாருங்க, இவங்களுடைய கண்ட்ரோல்லே அங்கே இல்லை. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஒன்று அங்கே இவங்களுக்கு அங்கே கிடைக்குது. என்ன பாருங்க, அப்படியே காற்றின் போக்கில் போயிட்டு இருக்காங்க. இப்போது கப்பல் கண்ட்ரோலில் மீறி போயிருச்சு. இப்போ ஒரு சின்ன இடத்துல இவர்களுக்கு கண்ட்ரோலுக்கு கப்பல் அங்கே வருது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். கிளவுதா அப்படிங்கிற ஒரு சின்ன தீவு கிட்ட வரும்போது எப்படியோ கஷ்டப்பட்டு கப்பலை இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. பாருங்க, ஒரு சின்ன தீவு கிட்ட அங்கே கப்பலை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஆனாலும் ஒரு ஒரு பேராபத்து இந்த இடத்துல அங்கே இருக்குது. பாருங்கள், தீவு பக்கத்தில் இவங்க கப்பலை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு
பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாக கொண்டு போகப்பட்டார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, தீவு பக்கத்தில் கப்பலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த தீவு பக்கத்தில் அங்கே என்ன இருக்கான், சொறிமணல் அங்கே இருக்கான். அப்படின்னா அந்த சொறிமணல் அப்படின்னா அது என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், இங்கிலீஷில் குயிக் சாண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல ஆங்காங்கே இருக்கக்கூடிய மணல் திட்டுகள் தீவு பக்கத்தில். அப்போது இது பார்த்தோம்னா ஒரு புதைக்குழி மாதிரி. அப்போது இதில் மாட்டுச்சு அப்படின்னா இப்போ அந்த கப்பலுடைய வெயிட்டுக்கு அப்படியே உள்ளே இழுத்துரும். அப்போ கப்பல் அங்கே உடஞ்சிரும், உள்ள அந்த புதைக்குழியில் மாட்டின ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிடும். ஸோ பயங்கரமான ஒரு பேராபத்து இருக்குது. பாருங்கள், இவங்க தப்பிச்சாலும் இங்கே ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. மணல் திட்டுக்கள், குயிக் சாண்ட், சொறிமணல், இந்த ஒரு ஆபத்து இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், பல விஷயங்கள் செய்கிறாங்க. பாயெல்லாம் இறக்கி விட்டு அப்படியே அதிலிருந்து ஏதோ பண்ணுறாங்க, பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு வராங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27:18. மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். பாருங்க, சில சரக்குகளெல்லாம் எடுத்து அங்கே கடலில் வீசுகிறாங்களா, கப்பலை அங்கே வெயிட்லெஸ் பண்ணுறதுக்கு, கப்பலை லகுவாக்குறதுக்கு. பின்னாடி வசனங்களை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சில சரக்குகளெல்லாம் எடுத்து கடலில் எறிகிறாங்க. பாருங்கள், இது கோதுமை ஏற்றி கொண்டு போகிற சரக்கு கப்பல், உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி அங்கே எரிஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கப்பலுடைய கருவிகள் பாருங்கள், கப்பலின் தளவாடங்கள், இதையும் எடுத்து அங்கே கடலில் அங்கே வீசுகிறாங்க. பாருங்கள், என்னென்னவோ பண்ணுறாங்க. பண்ணி எப்படியாவது தங்களுடைய கட்டுப்பாட்டில் வரணும், தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ செய்கிறாங்க. ஆனாலும் புயலின் தாக்கம் கொஞ்சம் கூட குறையல. பல நாட்கள் தொடர்ந்து அங்கே புயல் போகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா பாருங்கள், ராத்திரி பகல் எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த அளவுக்கு புயல், மழை, காற்று அடிக்குது. அப்படின்னா ஒரு சன்லைட், சூரிய ஒளியே தெரியாத அளவுக்கு பயங்கரமாக அங்கே புயல் அங்கே அடிச்சிட்டு இருக்கு. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27:20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ரொம்ப நாளாக சூரியனையே பார்க்காம அப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ராத்திரி எது, பகல் எது, என்ன நாளில் இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், எதுவுமே தெரியாமல் அப்படியே மழை காற்று அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் இவங்க உச்சகட்டமாக அங்கே அவங்களுடைய நம்பிக்கை எதுவுமே அற்றுப்போன ஒரு நிலைமைக்குள்ளே போயிட்டு ரொம்ப சோர்ந்துட்டாங்க. அவ்வளோதான், இனி நம்மளுடைய வாழ்க்கை இந்த கடல்லையே முடிந்தது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பாருங்கள், இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் மற்றும் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஹோப் அப்படியே லாஸ் ஆயிடுச்சு. சரி, அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு அவங்க நினைக்கும்போது இப்போ தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வந்து அங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27:21. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம புறப்படாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகிலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, திடமனசாக இருங்க. உங்களுக்கு நான் தைரியம் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, கப்பற் சேதம் அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது, கிளியராக சொல்லிடுறார். ஏன் அப்படின்னா பாருங்கள், இந்த ஒரு சோதனைகளில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கட்டாயம் ஒரு சோதனையான ஒரு காலமாக தான் இருந்திருக்கும். இப்போ ஒரு சத்தியத்துக்குள்ளே இப்போ பாருங்கள் பல அனுபவங்கள் வாங்கிட்டார். இப்போது பாருங்கள், நல்ல வளர்ந்த நிலைமையில், முதிர்ச்சி அடைந்த நிலைமையில் இருக்கார். அப்போ அந்த நிலைமையில் வரக்கூடிய சோதனைகளில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போது பாருங்கள், ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த சோதனை காலத்தில் அவர் மைண்டு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம தெரியல. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் அங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27:23. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. பாருங்க, இப்போ தேவ தூதன் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். பவுலே, பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன் கூட வர எல்லாத்தையும் தேவன் வந்து அங்கே தயவு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேவன் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே இருக்கக்கூடிய கப்பலில் இருக்கக்கூடிய அனைவரையும் அங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம எல்லாரும் தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறார். ஆயினும் நாம் எல்லாரும் ஒரு தீவில் விழ வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே கிளியராக அங்கே சொல்கிறார். சரி, சொல்லிவிட்டு இப்போது அந்த புயல் மத்தியில் அப்படியே போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இப்போ பாருங்கள், ஒரு கரை ஒன்று அங்கே
தெரிய ஆரம்பிக்குது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியாக கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. பாருங்க, ஒரு ஒரு கரை அங்கே தெரிகிற மாதிரி அங்கே இருக்கு. மிட் நைட்டில் அவங்களுக்கு ஒரு கரை மாதிரி ஒன்று தெரியுது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓ ஏதோ கரை கிட்ட வந்துட்ட மாட்டா இருக்கு, ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஆழத்தை டெஸ்ட் பண்ணுறாங்க. பாருங்க, உடனே விழுது விட்டு எவ்வளவு ஆழத்தில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. 20 பாகம் என்று கண்டார்கள். அப்போ அப்படியே கப்பல் போகுது. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்குறாங்க, ஆழம் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அடுத்தது 15 பாகம் ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்குறாங்க. பாருங்க, ஆழம் குறைஞ்சிட்டே வரதுனால இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாருங்க இப்போ அந்த ஏதோ ஒரு கரை இருக்குது, ஆழம் குறைஞ்சிட்டே வருது. இப்போது அந்த கரையை சுற்றி பார்த்தோம்னா அநேக பாறைகள் எல்லாம் அங்கங்கே காணப்படும். பாருங்கள், அந்த தீவை சுற்றி இருக்கக்கூடிய பாறை, இந்த மாதிரியான ஆபத்துகள் எல்லாம் இருக்குது. அதில் மாட்டிருச்சுன்னா கப்பல் அங்கே உடஞ்சிரும், பெரிய ஆபத்து இருக்குது. அப்போது பாருங்கள், இப்போ எந்த இடம் கரை என்ன எப்படி என்னன்னு தெரியாது, சூழ்நிலை என்னன்னு தெரியாது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாறையில் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முக்கியமான ஒரு விஷயத்தை அங்கே பண்ணுறாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பாறை இடங்களில் விழுமோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள். உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 4 நங்கூரத்தை அங்கே கப்பலுடைய பேக் சைடில் பின்னணியத்தில் போட்டு கப்பலை அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் பண்ணிடுறாங்க. எங்கேயும் போய் அது பாறையில் அடித்து உடஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. எதாக இருந்தாலுமே, ஏன்னா மிட் நைட்டில் அவங்க நின்றுட்டுருக்காங்க. அது என்ன சூழ்நிலை, அங்கே பாறைகள் எப்படி இருக்கும், எங்கே போகிறோன்னு தெரியாது. அதனால் கப்பலில் நிறுத்திடுறாங்க. எதுவாக இருந்தாலும் வெடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துடலாம், பார்த்துட்டு நம்ம அங்கே தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டாங்க கப்பலை. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியே பார்க்குறார். இப்போ கப்பல் அங்கே கரைக்கு கொஞ்சம் முன்னாடி நின்றுட்டுருக்கு. பார்த்து இப்போ பவுல் அங்கே என்ன டிசைட் பண்ணுறாரு, எப்படியும் அங்கே பாறைகளில் மாட்டி கப்பல் அங்கே உடஞ்சிரும். அப்போ நம்ம அதற்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும். எப்படியாவது நீந்தி தான் நம்ம தப்பிச்சு கரைக்கு போக முடியும். அதனால் எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாருங்கள், எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறார். பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். பாருங்க, நீங்கள் ரொம்ப நாளாக ஒன்றும் சாப்பிடாம இருக்கீங்க, தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது அப்படின்னு சொல்லி இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கிளியராக ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கிறார். பாருங்கள், பவுலுடைய அந்த கேரக்டர் பாருங்கள், தன்னை அசட்டை பண்ணினாங்க, ஆனாலும் அவர்களுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க, திருப்தியாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் இருக்கக்கூடிய வெயிட் எல்லாம் எடுத்து கீழே போட்டு கப்பலை இன்னும் லகுவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே நைட்டு ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க, பொழுது எப்படா விடியும் அப்படின்னு சொல்லி. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பொழுது விடிய ஆரம்பிக்குது. பாருங்கள் என்ன நடக்குது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாய் இருந்து ஒரு துறைமுகம் மாதிரி ஒன்று அங்கே தென்படுது. எப்படியாவது அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ 2 பக்கமும் தண்ணி மோதுற ஒரு இடத்துல இப்போ கப்பலை போய் அப்படியே உள்ளே கொண்டு போகிறாங்க. அந்த கப்பலுடைய அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படியே போய் அந்த மணலில் மாட்டி அசையாமல் அப்படியே நிற்கிது. பின்னாடி இருக்கிற போர்ஷன் அலைகளுடைய அந்த பலத்தினால அது உடஞ்சி போகுது. ஸோ அப்படியே வராங்க. முன்னாடி அங்கே மண்ணில் மாட்டி அந்த 2 பக்கம் தண்ணி வர இடத்துல மாட்டி அங்கே நின்றுச்சு. பின்னாடி கப்பல் உடஞ்சிருச்சு. ஸோ அதற்கப்புறம் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன மாதிரி இவங்க நல்லா சாப்பிட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்காங்க. எல்லாருமே எப்படி தப்பிக்கிறாங்க பாருங்கள். சிலர் பலகையை பிடிச்சிட்டு வராங்க, சிலர் கப்பல் துண்டு இதையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக கரையேறி அங்கே வந்து இங்கே தப்பிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் இப்படியாக அத்தனை பேரும் அங்கே தப்பிச்சு அங்கே உள்ளே வந்துடுறாங்க. 276 பேர். ஸோ எல்லாரும் அங்கே தப்பிச்சு வராங்க. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த தீவினுடைய பேர் பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1 வசனம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். மெலித்தா தீவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் பாருங்க, நல்ல துறைமுகத்திலிருந்து இந்த மெலித்தா இந்த தீவு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமை, புது சிருஷ்டி
வளர்ந்த நிலைமையில அதற்கு வரக்கூடிய சோதனைகள், பரீட்சைகள் இதில் எப்படி நிலைச்சு நிற்கும் என்கிற ஒரு படிப்பினைகளை தேவன் நமக்கு இந்த ஒரு பயணத்தில் நமக்கு கொடுக்குறார். இந்த நிலைமையில நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா கொஞ்சம் கடுமையான சோதனைகளாக தான் இருக்குது. அப்போது பாருங்க, கம்ப்ளீட் ஹோப், நம்பிக்கையே அற்றுப்போன ஒரு நிலைமைக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நமக்குள்ளே வரலாம். ஆனால் நிலச்சி நிற்கணும். கட்டாயம் புயல் அடிக்கும். ஏன்னா சோதனைகள், உபத்திரவங்கள் இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் அங்கே கிளியராக அங்கே சொல்கிறாங்க. அப்போது இந்த புயலில் நாம் நிலச்சி நிற்கணும். அப்போ எந்த மாதிரி புயல் அடிக்கும், எந்த மாதிரியான சோதனைகள் நமக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், நல்ல துறைமுகத்திலிருந்தே இந்த பிரச்சனை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, அவர் அந்த இடத்துல ஒரு பாதகமான சூழ்நிலைக்குள்ளே போகிறார். சகோதரர்களை பார்க்க அனுமதிக்கப்படலை. அதே நேரத்தில் அவருடைய யோசனைகள் அங்கே அசட்டப் பண்ணப்படுது. அவருடைய எச்சரிப்பு அங்கே அசட்டப் பண்ணுறாங்க. பாருங்க, பவுல் சொன்னதை கேட்காம அங்கே இருக்கக்கூடிய அந்த மாலுமிகள், எஜமான எல்லாமே அந்த நூற்றுக்கு அதிபதி நம்பி கிளம்பிட்டாங்க பிரயாணத்தில். அப்போது பாருங்க, ஒரு அசட்டை பண்ணப்பட்ட ஒரு நிலைமை. இதுதான் அந்த இடத்துல வரக்கூடிய பவுலுக்கு வந்த முதல் சோதனை. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ பாருங்கள், நாமெல்லாம் இப்போ தான் சத்தியத்துக்குள்ளே வந்து நம்ம சத்தியத்தில் நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது அசட்டை பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு புது சிருஷ்டிக்கு வந்தால் நம்மளால் சகிக்க முடியுதான்னு பாருங்கள். உடனே கோச்சுக்குவோம். நம்ம இப்போ சபையில் இருக்கோம். சபையில் அநேக சகோதரர்கள் இருக்காங்க. அநேகரால் நாம் அசட்டை பண்ணப்பட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கோபம் கொஞ்சம் நஞ்சமாக இருக்கும். பயங்கரமாக கோபம் வரும். இன்றைக்கி அநேக சகோதரர்கள் இந்த மாதிரி இந்த ஒரு சோதனைக்குள்ளே மாட்டினாங்க அப்படின்னா சபை விட்டே போயிடுறாங்க. போய் அங்கே எங்கே சாதகமாக இருக்குதோ அங்கே போய் அவங்க சேர்ந்துடுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இப்போ நமக்கு கடைசி காலத்தில் கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே ஒரு விஷயத்துக்குள்ளே ஆண்டவரும் அங்கே போகிறார். பாருங்கள், அவருடைய இந்த ஊழிய காலத்தினுடைய கடைசி பகுதி கெத்செமனேயிலிருந்து அந்த கடைசி நேர உச்சகட்ட பாடுகளுக்குள்ளே போகும்போது அவரை குறித்து அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அசட்டை பண்ணப்பட்ட ஒரு புது சிருஷ்டி ஓரளவு வளர்ந்த நிலைமைக்குள்ளே வரும்போது நாம் அசட்டை பண்ணக்கூடிய ஒரு சோதனை அங்கே நமக்கு இருக்கலாம். பாருங்கள், ஆண்டவருக்கே அந்த ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அசட்டை பண்ணப்படுறார். அவருடைய எச்சரிப்புகள் அங்கே அசட்டை பண்ணப்படுது. ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிக்கப்படும் போது நாம் என்ன பண்ணணும்? இந்த பாடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாருங்க? அவர் அசட்டை பண்ணாங்க. அவர் சகோதர ஐக்கியத்துக்கு அங்கே அலோவ் பண்ணலை. அவருடைய கருத்துக்களுக்கு அங்கே பெருசாக எடுத்துக்கல. ஆனாலும் தன்னை அசட்டை பண்ணவர்களுக்கு அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த போஜனமெல்லாம் சாப்பிட சொல்லி அவர்களை அங்கே வலுப்படுத்துகிறார். ஸோ அவர்களுக்கு நன்மை செய்தார். ஒருவேளை நாமும் அசட்டை பண்ணப்பட்ட நிலைமைக்குள்ளே நாம் போகிறோம் அப்படின்னா நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். ஸோ இப்போவே நாம் இந்த ஒரு கேரக்டரை நல்லா நம்ம வளர்த்திக்கணும். சத்தியத்தில் நம்ம தொடர்ந்து வளர்ந்து ஒரு உச்சகட்ட ஒரு சோதனைக்குள்ளே போகும்போது அப்போது அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாக பாருங்கள். அந்த ஃபைனல் ஸ்டேஜ், அந்த அன்பின் படிநிலைகள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? சத்துருக்களையும் சிநேகிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போகணும். அந்த ஒரு நிலையை ரீச் பண்ணணும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ், 4வது ஒரு நிலைமை. அப்போ பாருங்கள், இந்த ஒரு கேரக்டர் நம்ம இப்போ இருந்தே வளர்த்திக்கணும். பாருங்கள், இதனால தான் கலாத்தியர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். பாருங்க, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் நன்மை செய்யணும். விசுவாச குடும்பத்தார்களுக்கு விசேஷமாக நம்மளுடைய சபை சகோதர சகோதரிகளுக்கு அங்கே நன்மை. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே நன்மை தான் செஞ்சார். ஸோ இந்த ஒரு கேரக்டர் நாம் தொடர்ந்து நம்ம வளரணும். அப்போ தான் கடைசி ஸ்டேஜ், சத்துருக்குள்ளே சிநேகிக்கக்கூடிய ஸ்டேஜில் நாம் நிலைச்சு அங்கே நிற்க முடியும். சரி, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். ஆனாலும் அவருடைய எச்சரிப்பை அங்கே அசட்டை பண்ணுறாங்க. அசட்டை பண்ணதுனால நேராக ஒரு பயங்கரமான ஒரு கடுங்காற்றில் ஒரு கடுமையான சோதனைக்குள்ளே அங்கே மாட்டிட்டாங்க. இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் என்ன மாதிரியான ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அதாவது காற்றின் போக்கு, இந்த மாதிரி சோதனைகள் ஒருவேளை நமக்கு அனுமதிக்கப்படும் போது பாருங்கள், இந்த சோதனைகளுடைய உச்சக்கட்டத்தில் அங்கே என்ன நடக்குமா, நம்மளுடைய கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளே அந்த சோதனைகள் நம்மளை கொண்டு போயிடும்.
என்ன பண்ணினாலும் நம்மளால் அந்த சோதனைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே போக நேரிடலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு ஒரு புது சிருஷ்டிக்கு தேவன் கொடுக்குற இளைப்பாறுதல் என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, இப்போ இந்த மாதிரி சோதனைகளுக்குள்ளே நம்ம போகும்போது இந்த சோதனைகள் தொடர்ச்சியாக நமக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, கட்டாயம் புது சிருஷ்டிகளுக்கு தேவன் சோதனைகளின் மத்தியில் ஒரு இளைப்பாறுதல் அங்கே கட்டளையிடுகிறார். நமக்கு ஒரு இளைப்பாறுதல் ஆங்காங்க தேவன் நமக்கு வச்சிருக்கார். நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் அங்கே கிளியராக சொல்கிறார் ரீப்ரின்ஸ்ல எல்லாம். இப்போ புது சிருஷ்டிக்கு சோதனைகளின் மத்தியில் ஒரு இளைப்பாறுதல் அங்கே உண்டு. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பாருங்கள், கப்பல் கண்ட்ரோல் இல்லை, இவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன தீவை அங்கே வச்சிருக்கார். பாருங்கள், இந்த சின்ன தீவில் ஓடும்போது அங்கே கப்பல் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அங்கே வருது. ஸோ தேவனுடைய பிள்ளைகள் நமக்கும் ஒரு ஆங்காங்க சின்ன இளைப்பாறுதல்கள், அந்த சோதனைகள்லேருந்து ஒரு சின்ன சின்ன விடுதலைகள் அங்கே நமக்கு வச்சிருக்கார். ஏன்னா நம்மெல்லாம் ரொம்ப பலவீனமான மாம்சத்தில் இருக்கும். தொடர்ச்சியான சோதனைகளை நாம் விழுந்து போயிடுவோம், நிலச்சி நிற்க முடியாது. ஆனாலும் தேவன் அந்த அனுபவங்களை கொடுக்குறார். அதே நேரத்தில் சின்ன சின்ன இளைப்பாறுதல்களையும் அங்கே கொடுக்குறார். வசனங்களை கூட வாசிக்கிறோம் இல்லைங்களா, நம்மளால் தாங்க முடியாத சோதனைகள் நமக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. கிளியராக அங்கே வசனங்களெல்லாம் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி பாருங்கள், இந்த சோதனைகள் நமக்கு இருக்கும்போது அதில் தப்பித்து கொள்ளும் போக்கும் நமக்கு உருவாக்குவார். அதே நேரத்தில் இந்த சோதனைகளில் நமக்கு இருக்கக்கூடிய பேராபத்து ஒன்று இருக்குது. இந்த சோதனைகள் எல்லாம் எதற்கு அனுமதிக்கப்படுது அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனித்தோம்னா, இந்த சோதனைகளில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, பாருங்கள், அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சொறி மணலில் மாட்டிருவோம்னு சொல்லி அடுத்தது அந்த பாய்களை இறக்கி அங்கே போனாங்க. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மணல் திட்டுக்கள், கப்பல் ஓரளவுக்கு வசப்படுத்துகிறாங்க அந்த தீவு பக்கத்தில், சின்ன தீவு பக்கத்தில். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மணல் திட்டுக்கள், குவிக்சாண்ட். அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்தலாம்? இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த இளைப்பாறுதலில் நாம் என்ன ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும் அப்படின்னா, பூமிக்குரிய விஷயங்கள், பூமிக்குரிய ஆசைகள் இருக்கும், பூமிக்குரிய லட்சியங்கள் இருக்கும், நம்முடைய பூமிக்குரிய உறவுகள், உலக பிரகாரமான பல ஆபத்துக்கள் ஆங்காங்கே நமக்கு அங்கே இருக்குது. இதான் மணல் திட்டுக்கள். இதில் நம்ம மாட்டிடக்கூடாது. அப்போ இதில் மாட்டாமல் நம்ம தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஓடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பாருங்கள், இந்த பூமிக்குரிய ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து நிற்கும் போது நம்ம என்ன பண்ணணுமா, பாருங்கள், அங்கே என்ன பண்ணாங்க, கப்பலில் இருந்த சரக்குகள், அந்த தளவாடங்கள், கருவிகள், ஓவர் வெயிட்டு எல்லாத்தையும் தூக்கி வெளியேறிஞ்சாங்க. பாருங்கள், கப்பலை லகுவாக்குனாங்க. அப்போ அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி சுமைகள் நம்மளை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்குது. பூமிக்குரிய விஷயங்களில் நம்ம மாட்டக்கூடிய அநேக ஆபத்துகள் நமக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூமிக்குரிய சுமைகளை நம்ம எடுத்து வெளியே போற்றணும். ஆண்டவர் கிளியராக சொல்கிறாரு இல்லைங்களா, நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல, நீங்கள்லாம் பரலோகவாசிகள், மேலே வர போகிறீங்க. அப்போ பூமிக்குரிய விஷயங்கள் நம்மளை சுமையாக நம்ம அழுத்தி கொண்டிருக்கும் போது, இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு மாம்ச பலவீனங்கள் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கும், இந்த ஓட்டத்தில் ஓட முடியாத மாதிரி, சோதனைகளை நிலைத்து நிற்க முடியாதபடி. சிலருக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், சிலருக்கு பூமிக்குரிய வெகுமதிகள், சிலருக்கு பூமிக்குரிய உறவுகள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, இந்த மாதிரி லிஸ்ட் போட்டால் போட்டே இருக்கலாம். இது எல்லாமே அங்கே சுமையாக போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கும். இந்த ஓட்டத்தில் ஓட முடியாதபடி கட்டாயம் நாம் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தூக்கி வெளியே எறிஞ்சிடணும். சில நேரத்தில் அதை அந்த விஷயங்களை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். பாருங்கள், இதை குறித்து தான் எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். பாரமான யாவற்றையும், நம்ம ஏதோ அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், இலக்குகள், இதெல்லாம் பெருமைகள், இதெல்லாமே பாருங்கள் நம்மளை பாரமாக போட்டு நம்மளை அழுத்திக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவங்கள் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கு, இந்த ஓட்டத்தில் ஓட முடியாதபடி. ஸோ வெயிட்டையும் ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸையும் போட்டு நம்மளால் ஓட முடியுங்களா? இப்போ ஓட முடியாது. ஸோ அதனால தான் பாருங்கள், இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம இறக்கணும். அதே நேரத்தில் இதை இறக்கிட்டு நம்ம இந்த ஓட்டத்தில் ஓடணும். சில நேரங்களில் சில சோதனைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும்போது, அப்போது என்ன ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கையே அற்று போகக்கூடிய நிலைமையில் உச்சகட்ட சோர்வில் போய் மாட்டுவதற்கும் அங்கே வாய்ப்பு உண்டு. பாருங்கள், அங்கே என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அநேக நாளாய் சூரியனாவது
நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. பாருங்க, இனி அவ்வளோதான், நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அவர்களுடைய நம்பிக்கைனா ஒரு சூரியனே அங்கே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. அப்போது அந்த மாதிரியான உச்சகட்ட சோதனைகள் ஒருவேளை நமக்கு அனுமதிக்கப்பட்டால் இதில் இருந்து நாம் எப்படி தப்புவது? நமக்கு எந்த ஹோப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போது பாருங்கள், அப்போ நம்ம எப்படி தான் தப்பிக்கணும் அப்படின்னா, அங்கே எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னா பாருங்கள், அந்த இருட்டுக்குள்ளேயும் மிட் நைட்டில் அவங்களுக்கு ஏதோ ஒரு கரை மாதிரி அங்கே தெரிஞ்சிருக்குது. ஏதோ ஒரு கரை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுற்றி சுற்றி பாறைகள்லாம் இருக்குது. உடனே ஆழம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு ஒருவேளை நம்ம தொடர்ந்து போனோம்னா கரைக்கு வர்ற மாதிரி தெரியுது, போனோம்னா கப்பல் உடஞ்சிடுன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கே என்ன பண்ணினாங்க பாருங்கள். இந்த மாதிரி கம்ப்ளீட் நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில் ஒரு கரை ஒன்று தெரியுது. அந்த கரையை பிடிச்சிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 4 நங்கூரத்தை போட்டு கப்பலை அங்கேயே ஸ்டேபிள் பண்ணாங்க. அப்படியே அங்கே நிறுத்தினாங்க அமைதியாக. ஒருவேளை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான சோதனைகளுக்குள்ளே நாம் ஒருவேளை போக நேரிடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக நமக்கு நம்பிக்கையே அற்றுப்போன ஒரு நிலைமை, இனி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த சோதனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அங்கே வரலாம். இது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் பாருங்கள், அது நம்ம விசுவாசத்தில் நிலச்சி நிற்கிறதுக்கு சில பேருக்கு குடும்பத்தில் வரலாம் சோதனைகள், சில பேருக்கு பொருளாதாரத்தில் வரலாம், சிலருக்கு உடல் நலத்தில் வரலாம், சத்தியத்தில் தொடர்ந்து ஓட முடியாதபடிக்கு, சத்தியத்தை செய்யக்கூடாதபடிக்கு, இந்த மாதிரி பல்வேறு விதமான சோதனைகள் அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அனுமதிக்கப்படும். அப்போ இந்த சோதனைகள் ஒருவேளை மிக கடுமையாக இருக்கும்போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, நம்பிக்கை அற்றுப்போன நிலைமைக்குள்ளே வரும்போது நம்ம என்ன தான் பண்ணணுமா, இந்த பாடம் நமக்கு கிளியராக அங்கே சொல்லுது. என்ன அப்படின்னா, அமைதியாக எதுவுமே பண்ணாமல் அமைதியாக அந்த நங்கூரத்தை போட்டுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். அப்படின்னா அப்போ நங்கூரம் இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நங்கூரம் தான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி ஒரு ஹோப், நம்பிக்கை. அப்போ இந்த நங்கூரம் எதை அடையாளப்படுத்துது பாருங்கள், வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. என்ன நம்பிக்கை? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் மீதான ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அப்போ நமக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கார் பாருங்கள், அவருடைய மனவாட்டியாக இருந்து ராஜரீகம் செய்யக்கூடிய திவ்ய ஸ்பாவத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா? இதன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை பாருங்கள், நம்முடைய வாக்கு தத்தம். வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்னும் இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு தத்தம் ஒரு புது சிருஷ்டியாக கிறிஸ்துவின் சாயலில் நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக பாருங்கள் அவரை தரிசிக்கும், அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்கள். இதுதான் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம், ஒரு அழியாமை, திவ்ய ஸ்பாவம். இதைத்தான் நமக்கு கொடுத்துருக்கார் பாருங்கள். இந்த வசனத்தில் இதை சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே பாருங்கள், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும். அப்போது கிளியராக நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த நம்பிக்கை தான் நமக்கு ஒரு ஆத்தும நங்கூரமாக இருக்குது. நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகும்போது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கை வச்சுட்டு அமைதியாக நம்ம இருக்கும்போது கட்டாயம் தேவன் நமக்கு அங்கே கிருபை செய்கிறவராக இருக்கார் பாருங்கள். இந்த வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கை வச்சுட்டு தொடர்ந்து நம்ம சத்தியத்தில் நிலச்சி நிற்கணும், விழுந்து போயிடக்கூடாது. நங்கூரத்தை போட்டணும், விழுறக்கூடிய சூழ்நிலை, கப்பல் உடையிற சூழ்நிலை இருக்குது, சுற்றி பாறைகளாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பலவிதமான சோதனைகள், விழுந்து போகக்கூடிய நிலைமை, எதுவுமே பண்ண முடியலையா, அமைதியாக விட்டுட்டு நங்கூரம் நமக்கு தேவன் கொடுத்துருக்க வாக்கு தத்தத்தின் மீது நம்ம விசுவாசம், உச்சகட்ட விசுவாசத்தை வச்சுட்டு அமைதியாக நாம் சத்தியத்தில் தொடர்ந்து நிலச்சி நிற்கணும் பாருங்கள். அப்படி நிலச்சி நிற்கும்போது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். பாருங்க, சாப்பிட சொல்கிறார். சத்தியத்தில் நம்ம தொடர்ந்து நிலச்சி நிற்கும்போது நம்ம தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழுகாதான். அப்போ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை பாதுகாத்து
அங்கே வச்சிருக்கார். தேவனுடைய பாதுகாப்பில் நம்ம இருப்போம். எவ்வளவு புயல்கள், எவ்வளவு பயங்கரமான ஒரு சோதனைகள் வந்தாலும் பாருங்கள், அந்த சோதனைகளின் மத்தியில் இப்போ நம்ம சத்தியத்தில் நிலச்சி நிற்கும்போது தேவன் நமக்கு கொடுக்குற பாதுகாப்பு பாருங்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். பாருங்க, இப்படி நாம் நம்முடைய சோதனைகளில் அங்கே நாம் தொடர்ந்து நம்ம நிலைச்சு நிற்கும்போது, அவருடைய வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து நம்ம சத்தியத்தில் நிலைச்சு நிற்கும்போது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பாதுகாப்பு, நம்மளுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட அங்கே கீழே விழாது. சரி, இப்படி யார் இந்த சோதனைகள் மத்தியில், உச்சகட்ட சோதனைகள் மத்தியிலும் தங்களுடைய அந்த 3வது ஸ்டேஜ் வாழ்ந்து முடிக்கிறாங்களோ, இப்படி முடிக்கும்போது பாருங்கள், அங்கே எப்படி கப்பல் போய் நேராக அங்கே அந்த 2 தண்ணியும் மோதின இடத்துல போய் அங்கே முட்டி அங்கே நின்றுச்சு. ஸோ கப்பல் அங்கே ஓடி முடிக்கும்போது அந்த கப்பல் உடையுது. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் அங்கே காக்கப்பட்டு அந்த தீவுக்குள்ளே அங்கே வந்தாங்க. சரி, இது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, இந்த சோதனைகள் மத்தியில் நாம் ஓடி முடிக்கும்போது கப்பல் அங்கே உடையிறது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, நம்மளுடைய பூமிக்குரிய சரீரம் உடைக்கப்படும், அது கீழே விழும். அதுக்கப்புறம் எல்லாரும் தப்பிச்சு அங்கே தீவுக்குள்ளே, அந்த மெலித்தா தீவுக்குள்ளே வந்த மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய சரீரத்தில் நாம் உயிர் தெழுந்து ராஜ்யத்துக்குள்ளே அங்கே வருவோம். பாருங்கள், இதை குறித்து தான் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பாருங்க, புது சிருஷ்டி அப்படிங்கிற இந்த பொக்கிஷத்தை இந்த மாம்சத்தில், இந்த மண்பாண்டத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது நம்மளுடைய மண்பாண்டம் அங்கே உடைக்கப்படும். பாருங்கள், நம்ம இந்த சத்தியத்தில் ஓடி இந்த மண்பாண்டத்தை நம்ம உடைச்சிடணும். இதில் தான் நம்ம கிதியோன் பாடத்தில் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த மண்பானையை உடைக்கணும், அங்கே எக்காலத்தை ஊதக்கூடிய அந்த பாடங்களை நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த மண்பாண்டம் எதை அடையாளப்படுத்தணும்? நம்முடைய பூமிக்குரிய சரீரம். சத்தியத்திற்காக நம்முடைய இந்த பூமிக்குரிய உரிமைகள், பூமிக்குரிய விஷயங்கள், ஆசீர்வாதங்கள், இது எல்லாத்தையும் நம்ம உடைக்கும் போது இந்த பூமிக்குரிய சரீரம் அங்கே உடைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரமாக அது உயிர் தெழுப்பப்படும். வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்க, நித்திய ஜீவன், அழியாமை ஜீவனில் அங்கே உயிர் தெழுப்பப்படுவோம். கிறிஸ்துவின் சாயல்ல ஒரு புது சிருஷ்டியாக அங்கே உயிர் தெழுப்பப்படுவோம். பாருங்கள், இதுதான் அந்த மெலித்தா தீவில் ஃபைனலாக அங்கே ரீச் ஆகிறாங்க. ஸோ இந்த மெலித்தா தீவு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, அதுக்கப்புறம் பாருங்கள், சபையினுடைய அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், நிறைவு அடைந்ததுக்கப்புறம் ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை இந்த மெலித்தா தீவு அங்கே அடையாளப்படுத்துது. பாருங்கள், இந்த மெலித்தா தீவில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பாருங்கள், இவங்க எல்லோரும் மெலித்தா தீவு வந்துடுறாங்க. மெலித்தா தீவு வந்ததுக்கப்புறம் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எல்லாருக்கும் அங்கே சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட, சேவைகள் அங்கே செய்கிறார். எல்லோரும் குளிரில் வந்திருக்காங்க. பாருங்கள், விறகெல்லாம் எடுத்து போட்டு அங்கே தீயெல்லாம் பற்ற வச்சு குளிர் காயறது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணும்போது இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே ஒரு பாம்பு ஒன்று கடிச்சிருது. அப்போது பாருங்கள், பவுல் உடனே என்ன பண்ணுறார், அந்த பாம்பை கீழே உதறி போட்டுட்டு அவர் பாட்டு கேஷுவலாக இருக்கார். இப்போ அவருக்கு எந்த தீங்கும் அந்த பாம்புனால் அவருக்கு அங்கே அந்த விஷம் ஏறலை. இது என்ன எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, பாருங்கள், ராஜ்யத்தில் பாருங்கள், அந்த பாம்பு சாத்தானை அங்கே அடையாளப்படுத்துது. அப்போ ராஜ்யத்தில் சாத்தான் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் அங்கே இருப்பான். அப்போது அந்த பாம்பினுடைய அந்த விஷம் எதுவும் அங்கே பவுலை அங்கே தீண்டாத ஒரு நிலைமை. அதே மாதிரி தான் ராஜ்யத்தில் இந்த சாத்தான் கட்டப்பட்ட நிலைமையில் சாத்தானுடைய எந்த தவறான விஷயங்கள், தவறான போதகங்கள் எதுவுமே இங்கே உலக ஜனங்களை அங்கே பாதிக்காது. ஸோ இதுதான் அதை அடையாளப்படுத்துது. ஸோ அதற்கப்புறம் அங்கே மெலித்தா தீவில் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், 28ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஷனாக அவர் போய் அங்கே ரோமாபுரிக்கு அங்கே போய் அங்கே ரீச் ஆவார். இது எதை அடையாளப்படுத்தலாம் பாருங்கள், மெலித்தா தீவு ராஜ்யத்தின் ஆரம்பம், இஸ்ரேல் தேசத்தை அங்கே அடையாளப்படுத்தலாம். அங்கே இருந்து ராஜ்யம் ஆரம்பித்து ரோமாபுரிக்கு போகிறது, இஸ்ரேல் ராஜ்யத்தினுடைய அந்த விரிவாக்கம் படிப்படியாக உலகம் முழுக்க அது விரிவாக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை அது அடையாளப்படுத்தலாம். சரி, இப்போ ரோமாபுரிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போயிடுறார். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி
தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு பாருங்கள், ஏற்றுக்கொண்டு வாசிக்கலாம். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தார். அங்கேயும் தொடர்ந்து ஃபஸ்ட்டு யூதர்களுக்கு அங்கே சத்தியம் சொல்லுவார். ஒரு சிலர் ஏற்றுக்குவாங்க, சிலர் ஏற்றுக்காமல் விசுவாசிக்காமல் போவாங்க. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீட்டு சிறையிலிருந்து அவர் கிடைச்ச வாய்ப்புகளில் அவர் தொடர்ந்து அங்கே சத்தியத்தை அவர் அங்கே சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அதற்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை பாருங்கள், இந்த 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தோடு அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் அங்கே முடியுது. அப்போது பாருங்கள், இதோடு தான் அங்கே முடியுது. அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் ஹிஸ்ட்ரியில் நம்ம போய் பார்த்தோம்னா, அதற்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் சிறைச்சாலைகளில் அங்கே இருக்கார். பாருங்கள், மேமட்டினம் அப்படிங்கிற ஒரு இடம், இன்றைக்கும் இந்த ஒரு இடமெல்லாம் அங்கே ஒரு ஃபேமஸாக அங்கே ரோமில் அங்கே இருக்குது. பாருங்கள், இந்த ஒரு இடத்துல அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அங்கே சொல்கிறாங்க. இந்த இடத்துல அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய கடைசி காலங்கள் அங்கே கழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த சிறைச்சாலைகளில் இருக்கும்போது தான் கடைசியாக 2 தீமோத்தேயு நிருபங்களை அங்கே எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு 2வது நிருபத்தை அங்கே எழுதுகிறார். பாருங்கள், எழுதும்போது அவருடைய ஃபைனல் ஸ்டேஜ், அவருடைய கடைசி நேரம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே பாருங்கள், அந்த லெட்டரில் அங்கே எழுதுகிறார். பாருங்கள், வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பாருங்கள், நான் என்னுடைய தேகத்தை விட்டு நான் பிரியக்கூடிய காலம் வந்துருச்சு சொல்லிட்டு பாருங்கள், நான் மரிக்க போகிறேன், நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பாருங்கள், அவருடைய எந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தோடு அங்கே சொல்கிறார் பாருங்கள். சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஸோ கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஓட்டத்தை அங்கே நிறைவு செய்கிறார். அதுக்கப்புறம் நீரோ மன்னன் அவருடைய காலத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கிபி 64லேருந்து 68க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகளெல்லாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர் தலை துண்டாக்கப்பட்டு அவர் அங்கே மரணத்துக்குள்ளே போகிறார். புது சிருஷ்டியாக அவர் கிறிஸ்துவோடு இன்றைக்கி பாருங்கள் உயிர்த்தெழுதலில் அவர் கிறிஸ்துவோடு அங்கே இருக்கார். சரி, இப்போது இந்த ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பாடங்கள், பிரயாணங்கள் தொடர்ந்து 8 பாகங்கள் பார்த்துருக்கோம். அநேக படிப்பினைகளை தேவன் நமக்கு கொடுத்துருக்கார். நம்முடைய மூத்த சகோதரர், உச்சகட்ட ஊழியக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய பிரயாணங்களில் நமக்கு புது சிருஷ்டிக்கு தேவையான அநேக காரியங்கள் நம்ம தியானிச்சிருக்கோம். தேவன் இந்த சத்தியங்களெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கார். தேவனுக்கு நாம் ஆண்டவர் மூலம் நாம் நன்றிகளை நாம் மீண்டுமாக ஏறெடுத்து கொண்டு நாம் இந்த நிறைவுக்குள்ளே நாம் போகலாம். கேட்ட சத்தியங்கள் அனைத்தையும் தேவன் தாமே கேட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமீன்.